ஓகே. இந்த கணினி நாடு வீடியோல என்னன்னா, நம்ம PySpark வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது தொடங்குவோம். ஸோ PySparkலாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் தென் PySpark அப்படின்னு வந்து நீங்க போட்டீங்கன்னா, இது மாரி வரணும். ஸோ இத பத்திலாம் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. இப்ப தான் நீங்க வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ எப்பவுமே கத்துக்கும்போது நெறைய டீஃபால்ட்ஸ் வந்து ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னு எடுத்துக்கும். அதாவது என்னன்னா, ஓகே. ஸோ இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அது எப்படி செயல்முறைப்படுத்துறதுன்னு கத்துக்கின்னு, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வேணா நீங்க உள்ள டீப் டைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஜூபிட்டர் லேப் வந்து நான் லான்ச் பண்ண போறேன். ஸோ இது நான் லான்ச் பண்ணிட்டேன்னா இது வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில இருக்கும். நான் வந்து அதோட லிங்க் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ அப்படி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஃபைல். இது வந்து குட்டன்பர்க்னு வந்து ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தது. இதோடைய இந்த கடையோட பேர் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். ஓகேங்களா? ஸோ கதை என்னன்னா, எப்படி வந்து ஒரு பல பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். எல்லா இடத்துலையுமே வந்து பெண்களாக பிறந்தால் திருமணம் செய்வதில் இன்று வரை பல இடத்தில் இன்னும் சிக்கல் இருக்கிறது. ஸோ அண்ட் பெண்களுக்கு வந்து திருமணம் செய்தே வைக்க வேண்டும் என்று பலரும் இன்னும் அலைந்து கொண்டிருக்கின்றனர். ஸோ அதுதான். ஸோ ஸோ அதுதான். இது வந்து எப்படி வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து ஒரு இது பண்ணுற கதை தான். பட் இதில் இருக்கிற வார்த்தைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கணக்கெடுக்க போகிறோம். அதுதான் வந்து இந்த பைஸ்பார்க்குடைய இந்த புது வீடியோ. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைஸ்பார்க் வந்து நம்ம இதுவாக பிப் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது வந்து பைஸ்பார்க் வந்து நம்ம வெர்ஷன் 4 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து PySpark டாட் எஸ்கியூஎல் இம்போர்ட்ஸ் ஸ்பார்க் செஷன் அப்படின்னு வந்து நம்ம ஓகே. இது வந்து ஒரு எரரு. ஓகே. இது அப்படின்னா நான் வந்து தப்பான கொண்டா என்வாயன்மெண்ட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் PySpark வந்து ஒரு தனி கொண்டா என்வாயன்மெண்ட் வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு எரர் அண்ட் நான் இதை வந்து நான் ஷட் டவுன் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ இது ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டான என்வாயன்மெண்ட் வந்து போவோம். ரைட். ஸோ ஓகே. நான் இந்த PySparkன்ற என்வாயன்மெண்ட்டில் தான் நான் PySpark வேண்டிய பிப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது PySpark பேக்கேஜ்லாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் ஒரு தனி என்வாயன்மெண்ட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லைக் ஒரு நல்ல ஒரு ஐசோலேஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு வேறு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வேறு பேக்கேஜஸ் தேவைப்படலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வேறு பேக்கேஜஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான். திஸ் இஸ் மை சஜஷன். பட் அது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படின்னு இல்லை. அதனால வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஏதோ காலியான மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் PySpark டாட் எஸ்கியூஎல் இம்போர்ட் ஸ்பார்க் செஷன் அது வந்து நம்ம எடுத்தாச்சு. தென் இப்போது ஸோ ஸ்பார்க் செஷன்லாம் என்னன்னு வந்து ரொம்ப மண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பார்க்குன்ற ஒரு வேரியபிள் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பார்க் செஷன். அண்ட் அதில் வந்து ஓகே இந்த பில்டரை பற்றி விட்டுருங்க. அப்புறம் ஸோ இந்த ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிங் த வெக்காபுலரி ஆஃப் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடைஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து வேர்ட் கவுண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ரைட். ஓகே. அப்புறம் கெட் ஆர் கிரியேட்னா ஏற்கனவே இருந்ததுன்னா எடு, இல்லாட்டினா புதுசாக கிரியேட். ஸோ அப்படிதான். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அப்படின்னு. ஸோ இப்போ நான் இங்கே டைப் ஆஃப் ஸ்பார்க்குன்னு நான் தந்திருக்கேன். இருங்க ஃபஸ்ட்டு இது ஓடி முடிச்சிட்டோம். ரைட். ஸோ இப்போ டைப் ஆஃப் ஸ்பார்க்குன்னு தந்திருக்கேன். அது வந்து இதுவாக தான் வரும், ஸ்பார்க் செஷனாக வரும். அப்புறம் இது வந்து இன்னொன்று ஸ்பார்க் கான்டெக்ட்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் ரொம்ப படிக்கல. ஸோ இது என்னன்னு நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஸ்பார்க் கான்டெக்ட்ஸ் வந்து இதோ இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக்குன்ற ஒரு வேரியபிள் வச்சுட்டு இந்த ஸ்பார்க், ஓகேங்களா, இந்த ஸ்பார்க் செஷனை வச்சு நம்ம ரீட் பண்ணுறோம். என்ன ரீட் பண்ணுறோன்னா ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறோம். அது வந்து இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் PG1342.txt. ஓகேங்களா? இது வந்து ப்ராஜெக்ட் குட்டன்பர்க்னு வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து டவுன்லோட் பண்ணோம். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் குட்டன்பர்க். ஓகேங்களா? ஸோ gutenberg.org. ஸோ இந்த இடத்துலையும் டவுன்லோட் பண்ணோம். இதில் நிறைய டெக்ஸ்ட்லாம் இருக்குது. தமிழ்லையும் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆங்கிலத்தில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ
ப்ரைஸ் அண்ட் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான நாவல் ஓகேங்களா. ஸோ இது எழுதின ஆஸ் ஜேன் ஆஸ்டன் வந்து என்னன்னா, இப்போ இந்த விசு படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டு, இப்போ ரஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெம்ப்ளேட், இவங்க டெம்ப்ளேட் என்னன்னா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட் வச்சு 4-5 புக்ஸ் வந்து எழுதி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. எல்லாம் ஹிட்டு தான் ஓகேங்களா. ஸோ அப்படிதான். ஸோ அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக்கை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ரீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த புக்குன்னு போட்டோம்னா எதுவுமே வராது. நீங்கள் பேண்டாஸ் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு என்னடா இது இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு பார்த்தா எதுவுமே வராது ஓகேங்களா. ஸோ வெறும் வேல்யூ ஸ்ட்ரிங்கு. அது ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து இங்கே வேல்யூ ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. வேறு என்ன இருக்க முடியும், ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஸ்ட்ரிங் தான் இருக்க முடியும், வேறு என்ன இருக்க முடியும். ஸோ அப்படின்னு ஸோ இப்போ புக் டாட் பிரிண்ட் ஸ்கீமா அப்படின்னு போட்டாலும் ஏதோ இந்த மாதிரி தான் வருது ஓகேங்களா. ஸோ வேல்யூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ரைட். இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் போட்டாலும் வந்து வேல்யூ ஸ்ட்ரிங்கு தான் வருது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு வந்து அப்புறமா பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு ரைட். ஸோ இது போட்டு பார்த்தாலும் கிட்ட கிட்ட அப்படி தான் வருது. ஸோ ஸ்பெஷலாக வந்து எதுவும் இல்லை. நான் எதுக்கு இங்கே டிஏஆர் புக்ஸ் போட்டேன்னு தெரியல ஓகேங்களா. ஒருவேளை அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் லிஸ்ட் பண்ணுறது போட்டிருப்பேன், பட் இது வந்து தேவையில்லை ஓகேங்களா. ஸோ அது ரிமூவ் ரைட். ஸோ அப்படின்னு ஸோ இப்போ புக் டாட் ஷோ இப்போ தான் வந்து நமக்கு ஏதோ ஒன்று வருது ஓகேங்களா. இப்போ புக் டாட் ஷோ அப்படின்னு போட்டோடனே ஓகே ஷோயிங் ஒன்லி டாப் வாட் சே 20 ரோஸ் அப்படின்னு போட்டு இது இந்த மாதிரி வருது. ஸோ அப்படின்னு ஸோ ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று எடுத்து வருது. ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ லைன்ஸ் வேணும், அப்புறம் அந்த ஒவ்வொரு லைன் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லலாம். எனக்கு வந்து 10 லைன் வேணும், ஒவ்வொரு லைன் சைஸ் வந்து 50 கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து வருது ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரங்கேட் வந்து இவ்வளோ தூரம், ஏன்னா வளவலன்னு போகலாம் இல்லைங்களா, ஒரு பெரிய பேராகிராஃபும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து ஓகே லைக் ஓகே ஸோ இதில் வந்து ஒழுங்காக இந்த மாதிரி லைன்லாம் விட்டு அடிச்சிருக்காங்க. பட் வேணால் இப்படிலாம் கூட இருக்கலாம், ஒரு இந்த மாதிரி இருக்கலாம். லைக் சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இங்கே லைன் எண்டிங் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே ஸோ அதான். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே ஸோ யா ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸ்ப்ளிட்னா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புக் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொன்றையும் வந்து ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்க்கு குட்டன் புக்கும் சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குது, குட்டன் புக்கும் இ புக்கும் சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு இன்னொரு நேம் வந்து தரோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பேர் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. இது பேர் வந்து வேல்யூன்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த பேரை வந்து மாற்றோம். இது வந்து ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு புது டேட்டா ஃப்ரேம் வந்து தருது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு தனி இது ஒரு தனி இது ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பட் ஆனால் இங்கே வந்து நம்ம வசதிக்கு ஏற்றதுக்காக ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொன்றும் ஸ்ப்ளிட் ஆகிட்டு ஒரு லிஸ்ட்டாக மாறிடும். அண்ட் இதோடைய தலைப்பு வந்து நம்ம லைன் அப்படின்னு தரோம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அது வந்து நம்ம லைன்ஸுன்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இங்கே லைன்ஸ் டாட் ஷோ ஃபைவ். ஸோ ஜஸ்ட் 5 லைன்ஸ் வந்து ஷோ பண்ணால் போதும் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போ எம்டி லைன் பார்த்தீங்கன்னா கமான்னு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு ஸோ பார்த்தீங்கன்னா தனித்தனி வேல்யூவாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த லைன்ஸ் டாட் லைன் இதெல்லாம் வந்து தேவையில்லை, இது நான் வந்து சும்மா கற்றுக்கிறதுக்கு போட்டேன் ஓகேங்களா. ஸோ இது போட்டாலும் வந்து பெருசாக எதுவும் வராது ஓகேங்களா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா அப்படின்னு தான் வருது. ஓகே ஸோ இது ஏற்கனவே போட்டு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ஓகே ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஓஎல்னு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃப்ரம் பைஸ்பார்க் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா புக் டாட் செலக்ட் புக் டாட் வேல்யூ அப்படின்னு நான் போட முடியும். ஓகே இந்த மாதிரி போட முடியும். ஆர் வாட் சே இந்த புக் வந்து எங்கே இருக்குது, இங்கே வந்து இருக்குது. ஓகே ஸோ புக் வந்து இங்கே இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இது போட்டு பண்ணலாம் ஓகேங்களா. ஆர் புக் டாட் செலக்ட் சிஓஎல் வாட் டு சே சாரி ஐ திங்க் இட்ஸ் நாட் கலெக்ஷன், நான் கலெக்ஷன் சொல்லியிருந்தேன்னா தப்பு, இது வந்து காலம் ஓகேங்களா. சிஓஎல் வந்து வேல்யூ ஓகேங்களா. அப்படியே வந்து நான் எடுக்கலாம் ஓகேங்களா. ஆர் நான் இப்படியும் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ எந்த வகையிலையும் வேணாலும் எடுக்கலாம். ஸோ அப்படின்னா வந்து இதுக்கும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த லைன்ஸில் வந்து நான் லைனுன்னு அப்படின்னு நான் எடுக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் பேர் வந்து லைன்ஸு. ஸோ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் ரைட்.
பட் இதுக்குள்ளே இருக்கிற காலம் வந்து லைன். ஓகே, ஸோ அப்படின்னு ரைட். ஸோ பார்ப்போம் இது வந்து எப்படி அப்படின்னு ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து ஒரு தடவை எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து புக் டாட் செலக்ட், புக்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து வாட் டு சே, இங்கே ஸ்ப்ளிட் என்ன காலம் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம். எதை வச்சு வந்து ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே காலம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டு வேல்யூ -1 வரும். ஸோ இதுக்கு தான் வந்து அலியாஸ் அப்படின்னு போட்டு நம்ம லைன் அப்படின்னு இருக்கோம். ஸோ இது ஏற்கனவே பண்ணியிருக்கோம், பட் திருப்பி பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் ரைட். இப்போ ஒன்ஸ் அகேன் வி ஆர் ஜஸ்ட் புட்டிங் திஸ் லைன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, இப்படியும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு ஸோ பட் ஆனால் இதுக்கு இந்த மாதிரி நான் ஓகே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே இருங்க, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே இப்படி போட்டு ஓகே ரைட் ஒன் செகண்ட். ஓகே, இப்போ வந்து நான் லைன்ஸ் டாட் ஷோன்னு போடுறேன். ஷோனா அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து காட்டுறது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஸ்ப்ளிட்டு வேல்யூ -1 அப்படி தான் வருது. இது வந்து ஏதோ புரியாதது வந்து வருது ஓகேங்களா. ஸோ அப்படின்னு ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நான் இன்னொரு மெத்தட் பார்த்தேன், அதாவது ரீநேம்டு வித் காலம் ரீநேம்டுன்னு பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து ஒர்க் ஆகலை ஓகேங்களா. ஸோ இது போட்டாலும் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஒர்க் ஆகலை ஓகேங்களா. ஸோ ஸ்ப்ளிட் -1 அந்த மாதிரி தான் வருது. இந்த அலியாஸ் போட்டால் தான் வந்து ஒழுங்காகவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லைன்ஸ் வந்து புக் டாட் செலக்ட் ஸ்ப்ளிட்டு என்ன ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா அந்த காலம், என்ன காலம்னா வேல்யூ, அப்புறம் எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். பட் இப்போ வர புது டேட்டா ஃப்ரேமுடைய காலம் நேம் வந்து லைனாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒர்க் ஆகுது தவிர மற்ற வேறு எதுவும் ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு அறையாக இருக்குது ஓகேங்களா. ஸோ த ப்ராஜெக்ட்டு, அப்புறம் குட்டன்பர்க் அடுத்தது வரும். ஸோ திஸ் புக் இஸ் அப்படின்லாம் இருக்குது ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம வேர்டு தான் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு எல்லாமே தனித்தனியாக வேணும். த ப்ராஜெக்ட், குட்டன்பர்க் அந்த மாதிரி தனித்தனியாக வேணும். ஸோ இது வந்து அரே ஆஃப் வேர்ட்ஸாக இருக்குது. எனக்கு வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வேணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நான் கவுண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம பைஸ்பார்க் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோடுன்னு வந்து ஒரு மெத்தடை வந்து இது பண்ணுறோம் ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லைன்ஸ் டாட் செலக்ட் ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். லைன்ஸ் டாட் செலக்ட் எக்ஸ்ப்ளோட் என்ன எக்ஸ்ப்ளோட் பண்ணோன்னா இந்த காலம் லைனை வந்து எக்ஸ்ப்ளோட் பண்ணணும். அலியாஸ் வந்து வேர்ட் ஓகேங்களா. இந்த காலம் நேம் வந்து வேர்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து ஓகே எக்ஸ்ப்ளோர்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே சரி, நான் இதை இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே சரி. ஸோ ஓகே ரைட். ஓகே இது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஓகே ஸோ இப்போ ஓகே வேர்ட்ஸ் வந்து வந்துடுச்சு. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் டேக் த டாப் 15 வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வருது. அந்த ஸ்பேஸும் வந்து வேர்டாக தான் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா. ஸோ அப்படின்னு ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லோவர்ன்ற ஃபங்க்ஷன், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜுக்கு வேண்டியது எல்லாமே வந்து இந்த மாடியூலுக்குள்ளே வந்து இருக்குது. பைஸ்பார்க் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ் மாடியூலுக்குள்ளே வந்து இருக்குது ஓகேங்களா. நேச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது, அதாவது ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு ரைட். ஸோ அப்படின்னு ஸோ இப்போ வந்து வேர்ட்ஸ் லோவர் வந்து எனக்கு ஏன்னா சில இடத்துல வந்து ப்ராஜெக்ட் வந்து கேபிட்டல் பியோட இருக்கலாம், இந்த குட்டன்பர்க் வந்து கேபிட்டல் ஜியோட இருக்கலாம், இன்னொரு இடத்துல வந்து சின்ன ஜியோட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சீ சீர்படுத்தணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் லோவர் பண்ணுறோம். ஸோ அதனால் என்னென்னா இந்த வேர்ட்ஸில் என்ன செலக்ட் பண்ணுறோம் அதை ஓகேங்களா வந்து லோவர் பண்ணுறோம். எதை லோவர் பண்ணுறோன்னா காலம் வேர்ட் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காலம் வேர்ட், இந்த வேர்ட் காலம் தான் நம்ம லோவர் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு அலியாஸ் வந்து தரும், வேர்ட் லோவர் அப்படின்னு வந்து அலியாஸ் தரும் ஓகேங்களா. அண்ட் இது வந்து வேர்ட்ஸ் லோவர் அப்படின்னு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே வந்து எடுக்கும் ரைட். ஸோ இதோடைய டாப் 15 வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ சும்மா பார்க்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி வரோம் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ ரைட். ஸோ ரைட் ஓகே. ஸோ ஓகே ஸோ இது முடிஞ்சிடுச்சு ரைட். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சில இடத்துல வந்து வெறும் வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் வேர்ட்ஸ் இல்லாதது கூட இருக்கலாம்.
உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, இதுவே வந்து வேறு ஏதோ ஒன்று கூட இருக்கலாம். ஒரு சிம்பிள் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அட் அட்டு ஹேஷு. ஸோ டேட்டா என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு. ஸோ இப்போது எதெல்லாம் வந்து ஒரு ஆங்கில வார்த்தை இல்லையோ அதெல்லாம் வந்து நம்ம தூக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது இதுலேருந்து வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா, இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் புரியலன்னா நீங்கள் போய் படிக்க வேண்டியது இருக்கணும். அது வந்து ஒரு தனி பெரிய டாபிக். ஓகே, ஸோ அப்படின்னு ரைட். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெக் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வந்து போட்டுட்டு, அதாவது எட்லேருந்து எடுக்கிறோம், நம்ம வேர்ட்ஸ் லோவர்லேருந்து தான் செலக்ட் பண்ணுறோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ட்ராக்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காலம் வேர்ட்ஸ் லோவரில் தான், வேர்ட் லோவரில் தான் பண்ணுறோம். அதாவது இந்த வேர்ட் லோவரில் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, ஆரம்பிக்கிறது ஏ டு ஜெட் வச்சு ஆரம்பிக்கணும் அண்ட் மோர் தென் ஒன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வேர்டு. ஓகேங்களா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏ டு ஜெட்லேருந்து வந்து ஆரம்பிக்கல. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து விஷயம் ரைட். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து தூக்கிடணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து இந்த ஜீரோ எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ரைட். ஓகே, ஸோ அப்படின்னு ஸோ இருங்க, நான் இந்த ஷிஃப்ட் டேப் வச்சு அடித்து பார்க்குறேன் ஏதோ ஒன்று வருதா அப்படின்னு. இது கால் தான் வருது. இருங்க, இல்லை இதுக்கு வரல. ஓகே சரி. ஓப்ஸ், ஷிஃப்ட் டேப் அடிக்கலையோ ஒரு வேளை. ஓகே, ஷிஃப்ட் டேப் கால் தான் வருது. இது ஏறு வர மாட்டேங்குது. ஓப்ஸ், இது என்னாச்சுன்னு கூட தெரில. இருங்க. ரைட். ஓகே. ஓகே, இந்த கால் பற்றி தான் வருது. இங்கேயும் வச்சு ஷிஃப்ட் டேப் அடிக்கிறேன். இல்லை வரல. ஓகே சரி. இந்த ஜீரோ வந்து எதுக்குன்னா வந்து எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ஒரு வேளை வந்து கண்டுபிடிச்சா இந்த சேனலில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அலியாஸ் வேர்ட் ஓகேங்களா அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஸோ திருப்பி வந்து அந்த பழைய வார்த்தை நம்ம எங்கேயோ வேர்டுன்னு மேலே வச்சுருந்தோம். ஸோ அதுக்குன்னு அதை வந்து நம்ம திருப்பி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேர்ட்ஸ் க்ளீன் அப்படின்னு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே வந்து லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இது ஓகே, அண்ட் தென் இது, அண்ட் தென் இது. ஓகே. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு அண்ட் ஓகே. ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இதோடைய லென்த்தை வந்து நம்ம ஜீரோ ஆக்கிடுறோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? லென்த்து ஜீரோ ஆர் நத்திங் ஆக்கிடுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே வருது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து அடுத்தது இந்த வேர்ட்ஸ் நான் நல் வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே வேர்ட்ஸ் க்ளீன், அதாவது இந்த டேட்டா செட்டை எடுத்து ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ஃபில்டருக்கு தரோம். இந்த ஃபில்டரும் என்னன்னா இட் இஸ் another ஃபங்க்ஷனாக இல்லை, இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்க்கு வந்து ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷன் தரும். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா, இந்த காலம் வேர்டு வந்து எம்டி ஸ்பேஸாக இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணியிருந்துங்கன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதெல்லாம் வடிகட்டி அது தனியாக எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மீதி கிடைக்கிறது என்னென்னா, எது வந்து எம்டி ஸ்பேஸ் இல்லையோ அதுதான் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து வேர்ட்ஸ் நான் நல் அப்படின்னு போட்டோம்னா இது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதாகிடுச்சு. ஸோ எனக்கு இன்னும் இது புரியாதது என்னென்னா, ஏன் இங்கே ஜீரோ அப்படி போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஸோ இந்த மாதிரி போட்டால் அது வந்து ஏதோ ஜீரோ லென்த் ஆர் டோட்டல் எம்டி ஸ்ட்ரிங் ஆகிடுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா அதை தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்க ஸ்பேஸ்லாம் கூட போயிடுச்சு. ஸோ நவ் டேட்டா ஃப்ரேம் இஸ் ரெடி. அதாவது இது பேர் வந்து வேர்ட்ஸ் நார்மல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படியோ கவுண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம